குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலிருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவராக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் அன்ஃபேவராக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வீடியோவில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் கெரியரில் நடக்க போகுது, மாணவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பெண்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்கள் இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இது பார்த்திங்கன்னா பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு இது ஆப்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துலேருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய விஷயங்கள் பார்க்கும்போது அரசியலில் பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புகிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறையா சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது கலியுகம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா அழிவுகள் நிறையா இருக்க போகுது இந்த மாதத்துலேயும். ஸோ நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே சிறிய அளவில் பெரிய அளவில் பாதிக்க போகுது. ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுர் ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஸ்டில் ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்காங்க. 3ஆம் இடம் ராகு என்ன பண்ணும்? தேவையில்லாத நட்புகள் மூலியமாக பிரச்சனைகள். ஸோ 3ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் தான், ஓகேவா? அப்போ தெரியாத ஒரு நட்பு வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா, இந்த டிசம்பரில் என்ன பண்ணுவார், ராகு மாறுவார், அதெல்லாம் வெளிவந்துடும். ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ 4ஆம் இடத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா 2, 3 அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்துல வக்ரகதி ஆகிறாரு. அப்போ குடும்பம் சார்ந்த ஒரு முயற்சி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிறைய எடுக்கக்கூடிய விஷயங்கள், தேடி போய் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். 2 அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4ஆம் இடத்துக்குரிய சனி பகவானை யார் பார்க்குறாங்க அப்படின்னா, உங்களுடைய லக்னாதிபதி எந்த இடத்துல இருந்து பார்க்குறாரு? 8ஆம் இடத்துல இருந்து அழகாக பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லக்னாதிபதி 4க்குரியவரும் எங்கே இருக்காரு அப்படின்னா 8ஆம் இடத்துல போய் உச்சமாக இருக்கார். இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதை. உங்களாலே பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயம் வரும். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கடன் அப்படின்னு சொல்ல விஷயங்கள்லாம் நான் சொன்னேன் ஆல்ரெடி. 8 அப்படிங்கிறது தீரா கடன். உங்களாலே ஒரு கடனை அப்படியே பெருசாக வாங்கி வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. அந்த பிளானிங் 1000 ரூபாய் செலவாகிற இடத்துல 15,000 ரூபாய்க்கு பிளானை போட்டு அந்த 15,000 ரூபாய்க்கு ஒரு 30,000 ரூபாய் கடன். நான் இங்கே சொல்கிறது எக்ஸாம்பிள் தான். ஏன்னா இது தீரா கடன். அந்த இடத்துல யாரெல்லாம் போய் உட்காந்துட்டு இருக்காங்க? சூரியன் உட்காந்துருக்காரு, புதன் இருக்காரு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஒரு நெருக்கடிகள் பேங்க் மூலியமா. அப்போ 5, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அழகாக பாதகாதிபதி வீடான புதன் வீட்டில் போய் அழகாக ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு. புதனும் அங்கே தான் இருக்காரு. அழகாக அவரும் மாறிடுவார் கடகத்துக்கு. அது உங்களுக்கு 8ஆம் இடம். 7 பாதகாதிபதி, 8 பிரச்சனை. இப்போ 7, 8 உங்களுக்கு தொடர்ந்து வருது இல்லையா? அது ஒரு புதன் வீட்டில் இருக்கும்போது தனுர் லக்னக்காரர்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபிளாக இருந்தாலும், ஆனால் மற்ற கிரகங்களோட சூழ்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ குழந்தைகள் மூலியமாக சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகள். 5ஆம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வம். இந்த காலகட்டத்தில் குலதெய்வம் போகலாமான்னு கேட்டால் அந்த கோவிலுக்கு போகக்கூடாது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது பிளானிங். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்கிறது 5ஆம் இடம். நீங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்வீங்க, அது பின்னாடி பிரச்சனையாக போய் முடியும். அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா 7ஆம் வீடு புதனோட வீடு. புதன் வீட்டில் இப்போ செவ்வாய்,
அப்போ செவ்வாய் வீடு கொடுத்த புதன் வந்து 8ல். அப்போ வந்து என்னன்னா உங்களுடைய இந்த காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கான்னு கேட்டால் நோ. அதைத்தான் நான் சொல்கிறேன். ஸோ 9க்குரிய சூரியனும் என்னாகும் 8ல் இருக்கு. அப்போ 9ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தையை குறிக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய தந்தையோட ஹெல்த்து எல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அவர் வெளியே போயிட்டு வர்றாருன்னா கொஞ்சம் பார்த்து போயிட்டு வர சொல்லுங்கள். தேவையில்லாமல் ஏதாவது அடிபடுறது, அவருக்கான செலவுகள் இதெல்லாமே இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு செலவுகள், அது வந்து சுப செலவுகளாக இருந்தால் நல்லது. ஆனால் அந்த செலவு எங்கே போயிருக்கு, 7ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கு, புதன் 8ல் இருக்குது. தேவையில்லாத செலவுகள் குழந்தைகள் மூலியமாக, 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலியமாகவும் விரயங்கள் ஏற்படும். அப்போது எக்ஸ்ட்ரீமான ஒரு லோன் வாங்கி அதுக்காக வந்து வட்டி மேலே வட்டி, வட்டி மேலே ஒரு குட்டி, இதெல்லாம் நீங்கள் வாங்கி 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 அப்படியே ஒரு மாதிரி பெரிய பாறாங்கள் மேலே உங்கள் தலையில் வச்சு உக்காண்ட்ருப்பீங்க. ஸோ பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட் ஆஃப் ஆகிருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா பிஸ்னஸில் வந்து பணம் வரும், பட் இருந்தாலும் வந்து இந்த செலவு ஓவராக இருக்கும்போது அதன் மூலியமாக ஒரு ஸ்ட்ரெஸ். அப்போ சில பேர் வந்து ரெகுலரில் வந்து இந்த கந்து வட்டியெல்லாம் வாங்குவீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு செலவாக போய் முடியும். இந்த காலகட்டத்தில் திருமணம் வேண்டாம். இந்த மாதத்தில் லவ் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் ஓங்கி இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து பிரேக்கப் ஆகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அன்வான்ட் ரிலேஷன்ஷிப்பை தேவையில்லாத வளர்த்துக்காதீங்க. இதுதான் மெயின் அலர்ட் உங்களுக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து ஒரு பேடாக தேவையில்லாத சிந்தனைகளை சிந்திக்க வைப்பார். அப்போ இப்போ இருந்தே அதை வந்து கொஞ்சம் அலர்ட்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ராகு மாறும்போது பிரச்சனைகளும் வரும். ஸோ இதெல்லாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி 10ஆம் பார்வையை உங்களுடைய லக்னத்தை பார்க்குறாரு. ஸோ ஜாக்கிரதை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து புது டெசிஷன், புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுறது அப்படின்னு இந்த மாதத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. பணம் வருது, அதை சேவ் பண்ணி வைங்க. கரெக்டாக அந்த உங்களுடைய லோன்ஸ் எல்லாமே இது பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களோட வீடு, இப்போ நீங்கள் செவ்வாய் அப்படிங்கிறது பூமிக்காரகன், வீடு பெருசாக ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்டேஷனில் ப்ராப்ளம், நினச்சி பார்க்கக்கூடிய அந்த பணம் வராது, எக்ஸ்பெக்டேஷன் அமௌண்ட் வராது, அதுக்கான ஒரு ஸ்ட்ரெஸ், இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அதை சரி செய்துக்கோங்க.